அதிக வரி வசூலிப்பேன் என கூறி மிரட்டி ஜிஎஸ்டி அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட், சவுகார்பேட்டை, பார்க் டவுன் உள்ளிட்ட இடங்களில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வணக்கம் வினோத், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். ஜிஎஸ்டி அதிகாரிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சென்னை பார்க் டவுன் பகுதியில் பாத்திரம் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளிடம் சோதனை என்ற பெயரில் லஞ்சம் கேட்பதாக அதிகாரிகள் 5 பேர் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் அவர்களை மீட்டு அன்று இரவு விடுவித்தனர். இந்த நிலையில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தது, ஜிஎஸ்டி அதிகாரிகள் என்ன விதமான சோதனை என்ற பெயரில் லஞ்சம் கேட்பதாகவும், இது குறித்து பல்வேறு இடங்களில் சோதனை செய்வது குறித்தும், வீடுகளுக்கு சென்று நகைகளை எடுப்பது, மேலும் அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பதிவாகக்கூடிய காட்சிகள் பதிவாகக்கூடிய டிவிஆர் போன்றவற்றை எடுத்துச் செல்வதற்கு சில்வர் பாசி வியாபாரிகள் குற்றச்சாட்டி இது குறித்து இது போன்ற முறைகேடுகளில் அநாகரிகமாக நடக்கக்கூடாது என குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில் இன்று முழுவதுமாக, அதாவது சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட், பார்க் டவுன் மற்றும் சவுகார்பேட்டை ஆகிய 3 பகுதிகளில் 42 சங்கங்களை சேர்ந்தவர்கள் கடைகளை நடத்தி போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அவர்கள் வைத்திருக்கும் கோரிக்கையின் அடிப்படையில் எந்தவித சோதனை செய்யலாம், ஆனால் முறைப்படி ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு உண்டான என்ன விதமான ஜிஎஸ்டி கட்டவில்லையோ அதற்கு உண்டான அபராத தொகையோ அல்லது அதற்கு உண்டான பணிகளை மேற்கொள்ளுமே தவிர மற்றபடி அவர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று நகைகளை எடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடாது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கடையடைப்பு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.